நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸில் காமனான ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் பசங்க கிட்டேருந்து அப்சர்வ் பண்ணதுலேருந்து சொல்கிறேன். ஈக்குவல் சிம்பிள் எங்கே போடணும்னு தெரியாமல் ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஈக்குவல் சிம்பிள் ஒன்று போடுவாங்க. அதே லைனில் இன்னொரு இடத்துலையும் போடுவாங்க. ஒரே லைனில் 2 ஈக்குவல் சிம்பிள் வருமா வராதா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதை பற்றி கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஒரே லைனில் எத்தனை ஈக்குவல் சிம்பிள் வேணாலும் வரலாம். பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். பசங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, ஈக்குவல் சிம்பிள்ன்றது நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பசங்க திங்க் பண்ணுறாங்க. ஆனால் அது கிடையாது. ஈக்குவல் சிம்பிள் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னா, 2 சைட்லேயும் நம்மளுக்கு சேம் வேல்யூ வரும்போது யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 3 = 5 ஈக்குவல் 1 + 4 அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் 2 ஈக்குவல் சிம்பிள் கூட போடலாம். ஏன்னா 2 + 3ன்றதுக்கும் ஆன்சர் 5 தான், 1 + 4ன்றதுக்கும் ஆன்சர் 5 தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 2 ஈக்குவல் சிம்பிள் போடுறதுன்றது கரெக்ட். இதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். 2 + 3 = 5 ஈக்குவல் 6 + 1 = 7 அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கரெக்டுன்னு தானே நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை. ஏன்னா 2 + 3 = 5 அப்படின்னு சொன்ன வரைக்கும் கரெக்டு. 5க்கு அப்புறமா இருக்கிற ஈக்குவல் சிம்பிள் அங்கே போடுறது தப்பு. ஏன் அப்படின்னா, இங்கே 2 + 3 இருக்குது, இன்னொரு சைடில் 6 + 1 இருக்குது. இந்த 2 வேல்யூக்கும் வரக்கூடிய ஆன்சர் வேறு வேறு. அதனால தான் நம்ம 5க்கு அப்புறம் ஈக்குவல் சிம்பிள் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ அந்த 6 + 1 = 7 எங்கே எழுதுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒரு ஆப்ஷன், நீங்கள் அதை அடுத்த ஸ்டெப்பில் கீழே எழுதிக்கலாம். அதாவது 2 + 3 = 5 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே இருக்கட்டும். 6 + 1 = 7ன்றதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு வந்துடுங்க. அப்படியே இல்லைனா நான் சிங்கிள் ஸ்டெப்லேயே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 5க்கு அப்புறமா ஈக்குவல் சிம்பிள் போடாமல் ஆரோ மார்க் சிம்பிள் போடுங்க. அப்படி இல்லைனா இம்ப்ளைஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சிங்கிள் ஸ்டெப்லேயே ஆன்சர் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பெட்டர் நீங்கள் அந்த ஸ்டெப்பை கீழே எழுதுறதே கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ கூடவே நான் ஒரு இமேஜ் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுலேயும் வேறு ஒரு எக்ஸாம்பிள் எங்கே ஈக்குவல் சிம்பிள் வரும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். அதை கிளியராக பாருங்கள். ஆரோ மார்க்குக்கும் இம்ப்ளைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ரெண்டுமே சேம் மீனிங் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால் நீங்கள் ஆரோஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இம்ப்ளைஸ் சிம்பிளும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு எந்த காமன் மிஸ்டேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதுல நம்ம வீடியோ போடலாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ.